விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அடுத்த ஆனாங்கூர் பகுதியை சேர்ந்தவர் துரை. இவர் தமிழக வெற்றி கழகத்தின் கிளை செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இவர் பேசும் ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த ஆடியோவில் தான் மிகுந்த ஏழ்மையான நிலையில் இருப்பதால் விஜய் பிறந்த நாளுக்கு தன்னால் நிகழ்ச்சி நடத்த முடியவில்லை, இதனால் தன்னை கிளை செயலாளர் பொறுப்பில் இருந்து நீக்க முயற்சி செய்கிறார்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியுள்ளார். இவரது ஆடியோதான் இணையத்தில் வெளியாகி தாவேகா நிர்வாகிகள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணன் குஷிமோகன் அவர்களும் வணக்கம். அண்ணன் ஒன்றிச்செயலர் டி.கே. கோபாலனுக்கும் வணக்கம். மணிகண்டனுக்கும் வணக்கம். நான் ஒரு கிளை செயலர் ஜே. துரை பேசுறேன். என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை, என் குடும்ப சூழ்நிலை, என்னால எதுவும் செய்ய முடியல. அதனால தளபதி பிறந்த நாள் அன்னைக்கு என்னால எதுவும் செய்ய முடியல, இதுதான் உண்மை. ஆனா இதுக்கு முன்னாடி நான் நிறைய செஞ்சேன், நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் நான் நிறைய பண்ணியிருக்கேன்னு. ஆனா இப்ப இருக்கிறவனை நம்பி நீங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் கிளை செயலர் போட்டவனும் என்னை மதிக்கல, எல்லாமே மதிக்கல. எங்க ஊராட்சியில கொண்டு அவன் விஷயத்துக்கு அவன் பண்றான், எங்க ஊராட்சியில நான் பண்றேன். உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, இவன் இன்னைக்கு ஷோ காட்டணும், இன்னைக்கு ஒரு நாள் தான் ஷோ காட்டணும். நாங்க கடைசி வரைக்கும் கூட நிற்போம். நான் தளபதியோட தீவிர ரசிகன். அதனால நான் சொல்றேன், என்கிட்ட காசு இல்லை, நான் செய்யல. இதனால என்கிட்ட கோச்சினாலும் கோச்சிக்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் தான் என் தளபதியோட ரசிகன், தீவிர ரசிகன். உங்ககிட்ட ஏன் சொல்றேன்னு கேட்டேனாக்கா, என்னடா இப்படி பேசுறானுங்க, ஏன்னா எல்லாமே சாம்பேட்ல போனா, ஆனா ஒரு காலனில பண்ணா, எல்லாம் பண்ணா, ஆனா ஊர்ல பண்ணல. ஏன்னு கேட்டினாக்கா, இவனு எல்லாம் இப்பதான் வந்துக்கிறானுங்க, இப்பதான் செலவு பண்ண. நான் முன்னாடியே செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணி ஏன் கேட்டா, நான் என் குடும்பம் இருக்கு, நான் லோனு கட்டணும் அப்படின்னு எவ்வளோ பிரச்சனைல இருக்கிறேன். நான் என் குடும்பம் சொல்ல போனேன், ஆனா கட்சி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன். நான் என்ன 100 பேர் என் கூட நிற்பான், என்னால காசு செலவு பண்ண முடியாது. என் கூட 100 பேர் நிற்க முடியும், என்னால் நிற்க வைக்க முடியும். ஏன் உங்ககிட்ட சொல்றேன், நான் அந்த குரூப்ல ஏன் சொல்றேன்னு கேட்டினாக்கா, இவன் அவன் ஒரு டைம்ல குரூப்ல போட்டுருந்தீங்க, கிளை செயலர் மாத்தலாம்னு சொன்னீங்க. அந்த மாதிரிலாம் மாத்தாதீங்க. நான் தான் கிளை செயலர், நான் கட்சிக்காக உழைச்சிக்கிறேன், என் உயிரே கொடுத்துருவேன். என்னை இன்னைக்கு கூட சாவ சொன்னீங்கன்னா சாவுவேன். அந்த மாற்றம்லாம் வைக்காதீங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா காசு உள்ளவன் செய்யறான், காசு இல்லாதவன் எங்க போவான் நீங்களே சொல்லுங்க. உங்ககிட்ட காசு இருந்தா நீ செஞ்சுட்டீங்க, என்கிட்ட காசு இல்லை, நான் யார்கிட்ட போய் கேட்கறது? என் சுத்தி ரொம்ப என்ன கஷ்டப்படுறோம்னா தான், கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்கிறான். நான் உன்கிட்ட காசு கேட்டேன், நான் தளபதி எனக்கு பிடிக்கும், தளபதி என் உயிர், என்ன காசு மட்டும் கேட்காத. நான் தான் செலவு பண்றேன், எப்பயுமே போஸ்ட் அடிக்குது, பேனர் அடிக்குது, எல்லாமே நான் ஒரே ஆளு தான் செஞ்சு நிற்கிறேன். என்னால முடியல. வேணா அதான் லாஸ்டா சொல்றேன், வேணா மாத்தினாலும் மாத்திக்கிங்க, என்ன தூக்குனாலும் தூக்கிங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டாங்க, இப்ப வந்த பசங்க கடன் வாங்கி ஏதோ பண்றானுங்க, இல்லைன்னு சொல்ல. நான் பண்றேன், பண்ணின்னு தான் இருக்கிறேன், இது வரைக்கும் பண்ணின்னு தான் இருக்கிறேன். எந்த குறையும் வைக்கிறேன், என் தளபதிக்காக நான் குறை வைக்கல. நீங்க என்னை தப்பா நினைச்சாலும் ஓகே தான், கெட்டதா நினைச்சாலும் ஓகே தான், எப்படி நினைச்சாலும் ஓகே தான். எனக்கு ஒரு மனசு கஷ்டம் என்னன்னு கேட்டாக்கா, தேவலாம் உள்ள வரான், அவனை எதிரி தான் நீ சொன்னீங்க, அப்படி எப்படி அவன் குரூப்ல வரான்? அப்ப நாங்க மழை கஷ்டப்படுறோம்ல, எங்களுக்கு என்ன பலன்? உங்களுக்கு எதிராக செயல்படுறவனை மட்டும் நீங்க இது பண்றீங்க. காசு செலவு பண்ணாக்கா அவனை இழுத்து வச்சு உள்ள வச்சிருக்கீங்க. எப்படி நம்ம குரூப்ல வரான்? அதான் எனக்கு தெரியும். நானும் செக் பண்றேன், ஆனா குரூப்ல தான் வரான். எந்த குரூப்ல வரான்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல என்னால. நீங்க கண்டுபிடிங்க. ஆனா அவங்க சின்ன தம்பி அவன் பேரு. அவன் கட்சியில இருக்கிற மாதிரினாக்கா நான் கட்சி விட்டு எட்ட போறேன். ஏன்னு கேட்டினாக்கா, அவன் நம்ம எதிராக கட்சி பண்ணான், அதனால நான் இது வரைக்கும் உங்க கூட தான் இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிழையை கூட செய்யல, உங்களுக்கு துரோகம் பண்ணல. என் தளபதிக்காக உங்க கூட தான் நிக்கிறேன். இதுதான் என்னோட இது. ஓகே, என்னை மன்னிச்சிடுங்க.